நான் தான் உங்க ஈமான் அண்ணாச்சி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் மட்டும் ஒரு மாணவன் வந்து ஆசிரியை பாடம் எடுக்க ஆரம்பித்த உடனே அப்படியே கண்ணை நைஸாக அப்படி சொருகி அப்படி தூங்கிடுறது. இதை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆசிரியை ஒரு நாள் கேட்டுச்சு, டேய் மோகன் எந்திரிடா, ஏன்டா நான் பாடம் நடத்த ஆரம்பித்த உடனே அது பாட்டில் நீ தூங்கிடுறியே, என்ன காரணம் அப்படின்னோடனே அது வந்து 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 டீச்சர் உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே அந்த இனிமையில் நான் அப்படியே மெய்மறந்து தூங்கிடுறேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அந்த அளவுக்கா ஸ்வீட்டாக இருக்குது, சரி அப்போ நீ மட்டும்தானே தூங்குற, மற்றவங்களாம் முழிச்சிருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு ஒத்துக்காது போல் இருக்கு மேடம் அப்படின்ட்டான். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ குட்டீஸ், இருங்க போய் கூட்டு வந்துடுறேன். என்ன பேசுகிறாங்க ஏம்மா, ஒரு நிமிஷம். வணக்கம். ஒரு பெரிய மனுஷன் உனக்கு வணக்கம் சொல்லியிருக்கோம்ல, பதிலுக்கு வணக்கம் சொல்லணும்னா வேண்டாமா? வேண்டாம். வேண்டாம். சரி, நீ காலையில் தூங்கி முழிச்ச உடனே உங்கள் வீட்டில் யாருக்குமா வணக்கம் சொல்லுவேன்? அம்மாக்கு. உங்கள் அம்மாவுக்கு தான் வணக்கம் சொல்லுவியா? எப்படி சொல்லுவேன், ஒரு வாட்டி சொல்லி கேட்டு. தூங்கி சதை சொல்லி தருவேன். இப்பெல்லாம் சொல்ல முடியாதியா, எப்போ நான் தூங்கி எதிக்கிறேன் அப்போ வேணா எங்கள் வீட்டுக்கு வந்து பாருண்ணே எப்படி வணக்கம் சொல்கிறேன்னு. சரி ரைட் விடு. உன் பேர் என்ன? ஆண்ட்ரியா ஃபிலிஸ். உங்கள் அப்பா அம்மா யார் வேணாங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. உங்கள் அப்பா எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. உங்கள் அப்பா யாரு? யாரு? உங்கள் அப்பா பேர் என்னம்மா? ரூபன். யாரு? ரூபன். தெரியுமில்ல, அப்புறம் சொல்லியிருக்கலாம்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ சொல்ல மாட்டேங்க. சரி விடுமா. ஓ இப்போ உங்கள் டேடி பேர் ரூபன் இருக்கார்ல, அவர் என்ன வேலை பார்க்காருமா? ஹோட்டல் பிசினஸ். உங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருக்காங்களா? ஹோட்டல் வைக்கல, ஹோட்டல் பிசினஸ். அதான் கேட்கம்மா, உங்கள் அப்பா வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்களான்னு கேட்குறேன். ஆமாம். சரி 2 இட்லி எவ்வளோ பாப்பா உங்கள் கடையில்? 500. உங்கள் ஹோட்டல் எந்த பக்கம் இருக்குன்னு சொன்னம்மா? அந்த கேக் கடையில் இடத்துல அந்த பஸ் ஸ்டாப்பில் திருப்பினா. எனக்கு அந்த பக்கம் வேலையே கிடையாதுமா. அப்போ சரி 2 இட்லி 500 ரூபாய், ஒரு பொங்கல் எவ்வளவு? 100. 2 இட்லி 500, ஒரு பொங்கல் 100. 100 கம்மி எந்த பொருளுமே கிடையாதா? ஒரு டம்ளர் தண்ணி. ஆமாம், தண்ணி எவ்வளவுமா? 1. நீங்கள் எந்த ஊர் பாப்பா? மதுரை. மதுரையா? சரி, மதுரையில் என்ன பாப்பா ஃபேமஸ்? அது ஃபேமஸ் ஆச்சி தாத்தா. ஆச்சி தாத்தா எல்லாம் ஃபேமஸா? உன் பேர் என்ன தம்பி? ஆட்வின் வேவ். ஆட்வின் வேவ். யாருக்காவது புரிஞ்சுதா? பப்பர 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 பப்பாய். உனக்கு ஏதாவது புரிஞ்சுதாம்மா? ஆ, இவனுக்கு மட்டும் புரிஞ்சிருக்கியா? எங்க அந்த தம்பிக்கிட்ட பேர் என்னன்னு கேளுமா. உன் பேர் என்ன? ஆட்வின் வேவ். என்ன பேருமா? அபின் வேவ். உங்க அப்பா பேர் என்ன தம்பி? ஸ்டீஃபன் ஆர்டி. ஸ்டீபன் ஆர்டி. R3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? உங்க அப்பா என்னவா இருக்காங்கம்மா, என்ன வேலை பார்க்குறாங்க? ஐடியாஸ்ல போலீஸ் இருக்காங்க. சரி ரைட்டு. அதான் இதான் உங்க சித்தப்பாவா? ஆமா ஆமா. சித்தப்பாவும் போலீஸா? போஸ்ல. போலீஸ் இல்ல. அப்போடா இப்போ அவனை கிண்டல் பண்ணலாம்பா. என்ன பண்றா உங்க சித்தப்பா? டான்சிங் ஆடுறா. என்ன பண்றா? டான்சிங். டான்ஸா? எங்க போய் டான்ஸ் ஆடுறான்? சித்தப்பா நீ எங்க போற? சித்தப்பா நீ எங்க போற? சிதம்பரத்தில் அங்கே சித்தப்பா டீச் பண்ணுறேன். இருந்த இடத்துல இருந்தே ஒரு மூமெண்ட் போட சொல்லுமா. அதாவது தலையை மட்டும் வச்சு ஏதாவது ஒரு மூமெண்ட் போட சொல்ல முடியுமா? நீ ஒரு பாட்டு பாடுற, உங்க சித்தப்பா அதுக்கு தலையிலே மூவ்மெண்ட் போடுறாரு. நீ ஒரு பாட்டு பாடு. ஜலிகே ராணியே நீனுஷா பாண்டியே ஆத்தா கௌதமன் தாயகே. ஒன்றும் புரிய மாட்டேங்க. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதாப்பா? புரியவே இல்லையா? இல்லை அவனுக்கும் புரியலங்கண்ணடா. நீங்கள் இன்னொரு அடி பாடு. ஜலிகே ராணியே நீனுஷா பாண்டியே ஆத்தா கௌதமன் தாயகே. இது ஹிந்தி பாட்டா? அதான டோமரு டீமருன்னு என்னமோ பயங்கர கெட்டாவத்தில் சொல்லி திட்டானேன்னு பார்த்தேன். வேற தமிழ் பாட்டு பாடுறியா ஒரு பாட்டு? காலை எந்த கடத்தது சோலை பக்கம் சென்றிது தீய காட்டி பெட்டிது சுத்தமான தண்ணி சுகி தரும் பண்ணி ஓடி ஓடி நடப்பா தேடி தேடி படிப்பா ஓடி பக்கம் துன்பம் நடுவுடி இன்பம். சூப்பராக இருக்கா, கை தட்டிடுங்க. அப்போ ஒன்று பண்ண சொல்லலாமா? இந்த பாப்பா ஒரு பாட்டு பாட சொல்லுவோம், உங்கள் சித்தப்பா மூவ்மெண்ட் போட சொல்லுவோம். நீ ஒரு பாட்டு பாடுமா. செல்ஃபி புள்ள டுமியா உம்மா உம்மா செல்ஃபி புள்ள டுமியா உம்மா. விரல வச்சு தேடுறேன்.
பாப்பா நீ அதே பாட்டை இன்னொரு வாட்டி பாடி தம்பி மூவ்மெண்ட் போடுவான். செல்ஃபி புள்ள டுமியா உம்மா உம்மா செல்ஃபி புள்ள டுமியா உம்மா இஸ்கா செல்ஃபி புள்ள டுமியா உம்மா உம்மா செல்ஃபி புள்ள டுமியா உம்மா. என்ன டான்ஸ் இது? அது என்ன உங்க குடும்பமே இப்படி கை வச்சுட்டு ஆடல என்ன கதை இது? பட்டாம்பூச்சி பறக்குதா? பாப்பா சூப்பராக பாடினம்மா, வெரி குட். பாப்பாவுக்கு ஒரு வாட்டி கை தட்டியிருக்கேன், இவன் டான்ஸ் ஆனதுக்கு ஒரு வாட்டி கை தட்டியிருக்கேன். உங்கள் பேர் என்ன பாப்பா? ஸ்வேஷா. ஸ்வேதா கேள்விப்பட்டிருக்கேன். மதியான ஸ்வேஷா. அப்பா நீங்க எதுக்குப்பா யார் எனக்கு ஸ்வேஷான்னு பேர் வச்சாங்க? அந்தாண்ட கண்ணா வச்சேன். சரி என்ன அர்த்தம்னு கேளுமா? என்ன அர்த்தம்ப்பா? தங்க ஒளிக்கதிர்கள்னு அர்த்தம். என்னது? ஐயோ சரிம்மா உங்கள் அப்பா என்ன என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? அட்வொகேட். அப்படின்னா என்ன வேலைம்மா? அப்பா நீங்க என்ன அப்பா இப்ப எனக்கு புரிந்த மாதிரி சொல்லுங்கப்பா. இல்லைடா கண்ணா, கோர்ட்டுக்கு போயிட்டு சிவில் கேஸை பொறுத்தவரைக்கும் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து கோர்ட்டில் அதை போராடி ஜட்ஜு முன்னாடி ஆர்குமெண்ட் பண்ணி நீதி வாங்கி கொடுப்பேன் நான். உனக்கு ஏதாவது புரிஞ்சுதாம்மா? என்ன புரிஞ்சுது? எங்க அப்பா கோர்ட்டுக்கு போய் சம்பாரிச்சு நான் கேட்கறதுல வாங்கி தருவாங்க. அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா? ரொம்ப நன்றி பாப்பா. உங்க அப்பாட்ட அப்படித்தானே நீ கேளு. அப்படியாப்பா? இதாண்டாம்மா. அப்படித்தான், அதோட நிறுத்திக்கிடுவோம். கடைசி என்னமோ சொல்லி நீதி வாங்கி தருவேன்னு சொன்னார. நீதினா என்ன பாப்பா? மாறல். மாறலா? போய் எழுதுனா 10 மார்க் போடுவாங்களா? இல்ல கதையோட மாறல். ஓ கதையுடைய நீதி. கை தட்டுங்க. வர போக பார்த்தா தமிழ் பூரா மாறலா இரும்புல் இருக்க. என்ன இப்போ நீ கதை படிச்சிருக்கியா? இதை உங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து என்னெல்லாம் கதைலாம் சொல்லி தந்திருக்காங்க? ஒரு ஊர்ல ஒரு காக்கா மரத்துல உட்காந்துச்சான். ஒரு ஊரில் ஒரு காக்கா மரத்து மேலே இருந்திருக்குங்க. அப்ப அந்த ஒரு பாட்டி உட்காந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க. சரி. அப்போ பாட்டி ஏதோ எடுக்க போயிருந்தாங்களா உள்ள. அப்ப காக்கா வடையை எடுத்துட்டு போயிருச்சு, மரத்துல ஏறி உக்காந்துருச்சு. இப்போ ஒரு நரி வந்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ஒரு தடவை டான்ஸ் ஆடியான்னு சொல்லிச்சான். இப்போ கதையை மாத்தியாச்சா? இது எப்பயா மாத்தினிய? நான் படிக்கும்போது வேற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்ப இப்போ சரி ரைட்டு. அப்ப அந்த நரி என்ன சொல்லிருக்கு? அப்ப வாயில அந்த கால அந்த வடையை எடுத்து வாயில வச்சுட்டு சரி சரி பாப்பா கதை சொல்லும்போது டான்ஸ் ஆடிச்சான். சரி எப்படி ஆடிச்சுமா? வாயில வடைய வச்சுட்டு ஆடிச்சா? இந்த கதையில இருந்து உனக்கு என்ன மாரல் புரியுதுமா? ஐயோ தெரியல. தெரியாம உன்ட்ட கதை சொல்லிவிட்டனே. உங்க பேர் என்ன பாப்பா? சக்தி சம்யுக்தா. சக்தி சம்யுக்தா. சம்யுக்தா. நீங்க இந்த பேரை எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. சக்தி அது பொதுவான பேரு. சம்யுக்தா இது ஒரு ராணியோட பேர் தானே? அதே நீ வச்சிருக்க? எங்க அம்மா வச்சாங்க. உங்க அம்மா வச்சாங்களா? உங்க அம்மா யாருமே நான் பார்க்கணுமே. இதான் உங்க அம்மாவா? என்ன பண்றாங்க உங்க அம்மா? பேங்க்கு போறாங்க. சரி போய் என்ன பண்றாங்க? போய் வந்து புழு காசுலாம் வாங்குறாங்க. புது காசா? புழு. குழுவா? புழுன்னு கிடைச்சல எனக்கு. ஓ குழு நடத்துறாங்களா? மகளிர் குழுவா? ஓஹோ அங்க போய் என்ன பண்றாங்க பேங்க்ல வந்து இவங்க மகளிர்கிட்டலாம் காசை வாங்கி பேங்க்ல கொண்டு போட்டுறாங்களா? போட்டுட்டு எனக்கு ஒரு காசு கூட தர மாட்டாங்க. ஒரு காசு கூட இந்த பிள்ளைங்க கொடுக்காம அவ்வளோத்தையும் வலிச்சு கொண்டு அங்க போடுறாங்க. நீ வேற ஏதாவது சாப்பிட்ற பொருள் கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன், அது வாங்கி தந்தாங்க. அது வாங்கி கொடுத்தாங்களா? வேற ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது கேட்டிருக்கியா? அது வாங்கி கொடுத்தாங்களா? நேற்று வந்து நான் என் ஹாப்பி பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். சரி. இப்போ வந்து எங்க சைக்கிள் ஆண்டி வந்து இதுக்கு போகிறதுக்காக எடுத்து தந்தாங்க. என்ன ஆண்டிமா? சைக்கிள் ஆண்டி. சகிலா ஆண்டியா? அவங்க பேர் என்ன? இன்னொரு கேளு. சைக்கிள் ஆண்டியா சகிலா ஆண்டியா? ஆண்டி உங்க பேர் என்ன? ஷகிலா. அப்ப சர்தா என்ன? அப்ப நீ சரியா தான் சொல்லியிருக்க. பாப்பா கை தட்டுங்க ஒரு வாட்டி. குழந்தைகள் ரொம்ப வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வேடிக்கையான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஸ்மால் பிரேக். உங்க அம்மா பேர் என்ன? சான்சி. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து டீச்சரா இருக்காங்க. சரி. உங்க அப்பா காலையில எழுந்து ஹோட்டலுக்கு போயிடுவார். உங்க அம்மா எழுந்து காலையில டீச்சர் நம்ம ஸ்கூலுக்கு போயிடுறாங்க.
நீ என்ன பண்ணுவ? நான் வந்து தாத்தா கூடயே பாட்டி கூடயே இருப்பேன். இப்போ தாத்தா யார் பாட்டி யார் வந்திருக்காங்களா? வரலையா? வந்திருக்காங்க. எங்கே வந்திருக்காங்க? வீட்டில் இருக்காங்க. உங்கள் வீட்டில் வந்து யார் எப்போவுமே இப்போ நான் உங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கார்ல, உங்கள் அம்மாவும் சிரிச்ச முஞ்சா இருக்காங்களே, அப்படி சிரிக்காங்கல்ல, யார் உங்கள் வீட்டில் அப்படி கோபமாக இருக்கிறது யாருமா? அம்மா. உங்கள் அம்மாவா? ஏம்மா என்ன எதுக்காக கோபப்படுறாங்க? ஏன்னா தம்பி சேட்டை பண்ணிட்டே இருக்காளான்னால கோமா இருக்கான். என்ன சேட்டை பண்றான்? சண்டே சுச்சுல விளாண்டுட்டான். சுச்சுல விளையாண்டானா அவன்? சரி, அதுக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க? அடிச்சிட்டாங்களா? நம்ம சுச்சுல விளையாண்டுருக்கான். உன் தம்பிக்கு வயசு என்ன ஆகுது? 1010 1010 9840013. எஸ். உங்க அப்பா போன் நம்பர் கேட்கலாமாடா? உங்க அப்பா பேர் என்ன? யோகநாதன். உங்க அப்பா என்ன பண்றாங்க? டிடிபி சென்டர் சாயோகா. என்னமா டிடிபி என்னமா முதல்ல கேட்க? அது என்னது? டிடிபி நாங்க செய்யற வேலை. என்ன வேலை அது டிடிபினா? டிடிபினா டைப் படிக்கிறது. எதுக்கு டைப் படிக்கிறாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸி தராங்க. இவங்க வந்து அதெல்லாம் உத்தியானம் வந்து இதுல போட்டு டாடிகிட்ட தந்ததுக்கு அப்புறமா டாடி சைன் போட்டு தருவாங்க. ஓஹோ, ஏதோ முக்கியமான வேலையில் இருக்காரு மட்டும் தெரியுது, அது என்னன்னு தெரிய மாட்டாங்க. உங்க அப்பா ஏதோ யோகாவா என்னமோ சொன்னியமா, அது என்னது? யோகநாதன். ஓ, அதை சுருக்கி தான் யோகான்னு சொல். ஓ, அந்த இடத்து பேர் யோகாவா? யோகா டிடிபி சென்டரா? நான் டிடிபி சென்டரும் சாயோகா. யோகா உங்க அப்பா. சாய் யாரு? சாய் வந்து பாபா மாதிரி ஏதோ பேரு. சாமியா? அந்த ஏரியாக்குள்ள நம்ம போவே கூடாது, சரியா? சாமி தான் டாடிக்கே காலை வந்து சரி பண்ணுது. என்னப்பா இது புது கதையா இருக்கு. என்னம்மா அந்த கதையை சொல்லு. என்ன சாமி உங்க அப்பா காலுக்கு என்னாச்சு? எங்க டாடி வந்து கணபதி அங்கிள் கீழே தள்ளி விட்டதுனால கால் நடந்திருக்கலாம் ஒரு சம்பவம். அந்த கணபதிங்கிறவர் யாருமா? அவங்க ஃப்ரெண்டு மேல இருக்காங்க, எங்களுக்கு வீட்டுக்கு மேல. ஆமா, அந்த கணபதியா? சரி, ஆமா. அவர் எதுக்கு உங்க அப்பாவை தள்ளி விட்டாரு? ஸ்கூல்ல படிக்கும் போது தள்ளி விட்டாங்க. எதுக்குமா தள்ளி விட்டாரு? கணபதி எதுக்கு தள்ளி விட்டாருன்னு கேளு உங்க அப்பாட்ட கேட்க. டாடி கணபதி அங்கிள் உங்களை ஏன் தள்ளி விட்டாங்க? விளையாடும் போது தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட்டாரு உங்க அப்பாவை. உங்க அப்பாக்கு என்னாச்சு? கால் வந்து வீக் ஆன மாதிரி கால் இதுவாயிடுச்சு. கால் வீங்கிருச்சா? சரி, அதை சரி பண்ணிட்டாங்களா? அப்புறம் இல்ல, சரி பண்றதுக்கு தான் போறாங்க, சரி பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆனா சாமி கும்பிட்டா மட்டும் சாமி சரி பண்ணுவாங்க. அப்படியாம்மா? உன்னுடைய நம்பிக்கையை நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணுமே. தயவுசெய்து ஒரு கை தட்டுங்களேன். நீ என்ன கேட்ட உங்க அப்பாவுக்கு? உங்க அப்பாவுக்கு சீக்கிரமா கல்யாணம். எங்க அக்கா கல்யாணமா? இல்ல, கால் சரியாகணும். கால் சரியாகணுமா? நீ கல்யாணம் எனக்கு பக்குன்னு ஆகி போச்சுல. உங்க அப்பா இப்ப கல்யாணம் ஆயிட்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்றாரு? நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாமா? தெரியல. கேளு உங்க அப்பாட்ட கேளு. டாடி, நான் வெளியே வரதுக்குள்ள நீங்க ஏன் அம்மாவை தாலி கட்டுனீங்க? ஏன் தாலி கட்டுறீங்க அப்படி அவசரப்பட்டு? தெரியலையா? இந்த கேள்விக்கு உங்க அப்பா மட்டுமல்ல, உலகத்துல எந்த அப்பாவுமே பதில் சொல்ல முடியாது, சரியா? போலீஸ் அப்படின்னாலே பயங்கரமா இருப்பாங்க தம்பி. நீ போலீஸ் எல்லாம் பாத்திருக்கியா சினிமா படத்துல? போலீஸ்னா பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சிருப்பாங்கடா. உங்க அப்பா மீசையே இல்லாம இருக்காரா? எப்படி அது? நாங்க எப்படிப்பா போலீஸ்னு ஒத்துக்கிட முடியும்? உங்க அப்பாவுக்கு மீசை இருந்தா அழகா இருக்காரா, இல்ல மீசை இல்லாட்டா அழகா இருக்காரா? உங்க அம்மா கிட்ட கேப்பா. உங்க அம்மாட்ட கேளு. அப்பா மீசையோட நல்லா இருக்காரா, மீசை இல்லாம நல்லா இருக்காரான்னு கேட்க. அப்பா மீசையில இல்லாம நல்லா இருக்கா? மீசை இருந்தாதான் அப்பா அழகா இருப்பாங்க. இவ்வளவு பேர் சொல்றாங்களே, நீங்க ஏப்பா மீசை வைக்கலன்னு உங்க அப்பாட்ட கேட்க. அப்பா நீ அப்பா மீசை வைக்கல? எனக்கு அது பிடிக்கல, நான் வைக்கல. வச்சுட்டாங்க. நீ மீசை வைக்காதனால உன்னை யாருக்குமே பிடிக்கலையாப்பா என்ன கேளு. அப்பா யாருமே பிடிக்கல கேக்குறியாப்பா? இவன் விட்டா பெரிய நடிகரை வந்துடுவா போல் இருக்க. தம்பி, நீ உனக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்கு தம்பி. நீ ஒரு சினிமாவில் நடிக்கிறியா? ஆமா, நடிக்கிறேன். நடிக்க ஆசைப்படுறியா? என்ன சொன்னாலும் நடிக்கானையா. சரி தம்பி, நான் உனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். இப்போ வந்து உங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வர்றாரு. பார்த்தா அவர் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து மேரி
பார்த்தா உங்கள் அம்மா அப்படின்னு தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா எப்படிம்மா கோவப்பட்டு கதவை தட்டுவார்? நீ நடிச்சு காட்டுறியா? ரெடி. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து வாங்க. ரெடி, ரோல், ஆக்ஷன். மேரி கூப்பிடுற. மேரி மேரி டக் டக் மேரி டக் டக் மேரி டக் டக் மேரி. இப்பவும் உங்க அம்மா முழிக்கிறது. டேய், ஒரு சென்டிமெண்டா ஒரு சீன் சொன்னா அதை காமெடி சீன் ஆக்கி விட்டியடா. எங்க அம்மா அடிக்கிற நேத்துல அடிச்சுட்டே இருக்காங்க. யார? எங்க அம்மா என்ன எங்க அப்பாவும் அடிக்கிறாங்க, எங்க அம்மாவும் அடிக்கிறாங்க. ஒரு சின்ன பையனை ஒரு போலீஸ்காரரும் போலீஸ்கார பொஞ்சாதியும் சேர்ந்து அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னம்மா? சித்தப்பா அடிக்கிறா, ஆளுகிட்ட அடிக்கிறா, டேய் சும்மா அடிக்கிறா. குடும்பமா சேர்ந்து அடிக்கிறீங்களா? கேட்க ஆளு இல்ல நினைச்சீங்களா? அடிக்கிறாங்க. நான் இருக்கேன்டா கண்ணா, நான் கேட்கறேன்டா. என்ன யாரெல்லாம் அடிச்சது ஒன்னொன்னா சொல்லுமா. எங்க அம்மா உங்க அம்மா எதுக்கு அடிச்சாங்க உன்னைய? இல்ல நான் ஸ்கூலுக்கு போனேன், எங்க அடிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அடிக்கிறாங்களா? இல்ல மிஸ் அடிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா மிஸ் அடிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தா எங்க அப்பாவும் அம்மா அடிக்கிறாங்க, வெளியே விளையாட போனா சித்தப்பா அடிக்கிறான், பக்கத்து வீட்டுக்கு போனா வேற யாரும் அடிக்க? எங்க ஆளு பட்டு திம் அடிக்கிறாங்க, திம் அடிக்கிறாங்க. எல்லாருமே அடிக்கிறாங்களா? பாவம், ஒரு சின்ன பையன் எவ்வளவு அடிதாங்க வாங்குவான். குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? எதுக்கு கடுப்பா இருக்கீங்க? யாரு? நீங்க. நான் எங்க கருப்பா இருக்கேன்? இங்கெல்லாம் ரோஸ். நான் உன்ன மாதிரி கலரா தான் இருக்கேன். கேப்பமா பாப்பாட்ட கேப்பமா, யாரு கருப்பா இருக்கான்னு கேளு. யாரு கடுப்பா இருக்குது? நீ தான் கருப்பா இருக்கியா? இல்லையா? இல்லையா? சரி, அந்த தம்பிகிட்ட கேட்போம். நம்ம ரெண்டு பேர்ல யார் கருப்பா இருக்கான்னு கேளு. யார் கடுப்பா இருக்குது? ஏய், நீ தான்டா. இல்ல இல்ல ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்கடா, நீ தான். இல்ல ரெண்டு பேர் சொல்ல, அவட சொன்னான். சரி, அப்ப அந்த கடைசி பாப்பாட்ட கேப்பமா. ஆமா, இப்ப எங்க ரெண்டு பேர்ல யாரு பயங்கர? முன்னால வாமா, முன்னால வாடா. நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சு பார்த்தாதான் அவன் சொல்லுவா. ரெண்டு பேர்ல யாருமா கருப்பா இருக்கா? நீதான். டேய், பொசுக்குன்னு ஒன்று உண்மையை சொல்லுறோன்னா, பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊரை ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அது உனக்கு தெரியுமா? தெரியாதா? சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தெரியுமா? அவர் யாருமா? அவரு சுதந்திரத்துக்காண்டி போறேன். சுதந்திரம் அப்படின்னா என்ன? வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து நம்ம இந்தியா நாட்டு மக்களை வந்து கொடுமைப்படுத்தி அடிமையாக்குனாங்க. அப்போ காந்தி தாத்தா அவங்க மாதிரி வந்து சண்டை போட்டு அவங்கள ஹெல்ப் பண்ண பார்த்தாங்க. கைத்தட்டுங்க. சூப்பர். சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு டயலாக் பயங்கர ஃபேமஸ்மா, தெரியுமா உனக்கு? எங்க ஒரு வாட்டி பேச. வணக்கம், நான் தான் வீரபாண்டி. நல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படி நிமிர்ந்து இருந்து பேசாண்டாமா. வணக்கம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல அப்படி நான் தான் ஜாக்சன் துரை, நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? நீர்தான் ஜாக்சன் துரை ஆகலோ? ஆமாம், நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? ஆமா. ஆமாவா? ஆமாப்பா, கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, நான் டைலாக் சரி போம்மா. யாரிடம் கேட்கிறாய் வரி வட்டி கிஸ்து எம்மூட வேலைக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பண்ணி புரிந்தாயா, மாமனா மச்சானா மாலை கெட்டவனே. அதை மட்டும் இந்த பக்கமா திரும்பி சொல்லிட்டு என்ன காரணம்? மாமனா மச்சானெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு மானம் கெட்டவனே. சரி, மானம் கெட்டவனே, அவ்வளோதான்டா. உனதான் மானம் கெட்டு போச்சு. ரைட், கைத்தட்டில பாப்போம். சூப்பர். இது என்ன ஃபிஷ்? இது மீன் தெரியாதா உனக்கு? இது வந்து ஃபிஷ். ஃபிஷ் இவ்வளவு சின்னதா இருக்கு. இது ஷார்க். ஓ, இது ஷார்க்கு. சுறாமீனா? இல்ல, வாய் காட்டுறாங்க, அவங்க டீத். வாயை காட்டுதா? ஷார்க் பண்ணு. சுறாமீன் என்ன சாப்பிடுன்னு தெரியுமா பாப்பா உனக்கு? அது வந்து நைட் ஆயிட்டுள்ள சீல க்ளோஸ் ஆயிரும்ல. நைட் ஆனோட சீ பூரா க்ளோஸ் ஆயிரும்லயா? ஆமா, அதுக்கப்புறம் என்ன சேட்டை பண்ணு தெரியுமா? அது
பாப்பா சொல்லுவா பாருங்க, சொல்லுமா. அப்புறம் வந்து தண்ணிக்குள்ள போனா அது வந்துட்டு அது உள்ள சாப்பிட்டுடும். யார் உங்க ஹோட்டல்ல டிஃபன் வாங்கிட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிடுதா? அப்படி இல்ல, அப்படியே கிடையாதுயா, அது தனியா வேற கடை இருக்கு. அந்த கடையில அது சீல ஒரு சாப்பாடு இருக்கு. அது எது நம்ம உள்ள போனா சாப்பிட்டுடும். சாப்பிட்டுருமா? ஓ, நம்ம உள்ள போனா நம்மள சாப்பிட்டுருமா? நான் தான் விவரம்லாம் பேசியிருக்கேன். நைட் ஆன உடனே கடல்லாம் க்ளோஸ் ஆயிரும்ல. அவன் கடல் க்ளோஸ் ஆன பிறகு யாரும் உள்ளே இறங்கக்கூடாது. அப்படி உள்ளே இறங்குனீங்கன்னா உள்ள இறங்கினா ஷார்க் வந்து சாப்பிடும். ஷார்க் வந்து ஷார்ப்பா சாப்பிட்டு கிளீன் ஆகிரும். கடல்ல வேற என்ன பாப்பா இருக்கும்? ஷார்க் இருக்கும், ஜெல்லி ஃபிஷ் இருக்கும். ஜெல்லி ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்குங்க. நீங்க எங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன ஃபிஷ் பாப்பா, சொல்லுமா. அந்த 8 legs 9 10 legs இருக்குல, அதான் ஜெல்லி ஃபிஷ். நீ எந்த ஃபிஷ் சொல்ற நீ? 8 legs இருக்கு, 10 legs இருக்கு. 10 lakhs இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜெல்லி ஃபிஷ்ஷா? ஓ, அது ஸ்டார் ஃபிஷ்ஷா என்னமோ சொல்லுவாங்களம்மா. ஸ்டார் ஃபிஷ் இல்ல, அது ஸ்டார் ஃபிஷ்க்கு 8. ஸ்டார் ஃபிஷ்க்கு 8ங்க. 10 இருந்துச்சுன்னா நல்லா பார்க்க எண்ணி பார்க்கணும். இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 இருந்தா அது ஜெல்லி ஃபிஷ். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 இருந்தா அது என்ன ஃபிஷ்மா? அது வந்து ஆக்டோபஸ். அது வந்து ஆமா. என்னையா கடலுக்குள்ள நடக்கிற அவ்வளோ ஐட்டத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காப்ல. எல்லாரும் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் நேரே உள்ள போய் எடுத்துருமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.